ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற விடயமாக இருக்கிறது. அவர் முக்கியமான 2 விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, இந்த மேற்காசியாவிலே யுத்த முகங்கள் சூழப்பட்ட போது இலங்கையினையும் யுத்த சூழ்நிலைகளுக்குள்ளே இழுத்து வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சாணக்கியமாக இந்த நிகழ்விலே இருந்து அல்லது இந்த சந்தர்ப்பத்திலே இருந்து நாட்டை தப்பித்துக் கொள்ளுவதற்கான முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார், முடிவுகளை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களிலே மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அதாவது, கடந்த பிப்ரவரி 26 இலங்கை அரசுக்கு 2 முக்கியமான விண்ணப்பங்கள் வந்ததாம். ஒன்று, ஈரானிய போர்க்கப்பல்கள் ஒரு நல்லெண்ண அடிப்படையிலே இலங்கையினுடைய துறைமுகத்திலே அந்த 3 கப்பல்களும் தரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஈரான் விடுத்ததாம். 2வது விடயம், அமெரிக்காவினுடைய ஜிபூட்டி தளத்திலே இருந்து வருகை தந்த அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட 2 போர் விமானங்கள் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்திலே தரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அமெரிக்காவால் விடுக்கப்பட்டதாம். இந்த 2ஐயும் ஜனாதிபதி நிராகரித்திருக்கிறார் என்று சொல்லி பேசப்படுகிறது. அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால், ஒருவேளை ஈரானிய போர்க்கப்பல்கள் இலங்கையினுடைய துறைமுகத்திலே தங்க நேரிட்டால் இலங்கையினுடைய துறைமுகங்கள் ஈரானுக்கு எதிரான நாடுகளால் தாக்கப்படலாம். அதே நேரத்திலே இந்த மத்தள சர்வதேச விமான நிலையத்திலே அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள், மிக முக்கியமாக 8 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் உட்பட அதனை தாங்கிய அந்த போர் விமானங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2ம் சாணக்கியமான முடிவு என்று சொல்லி மக்கள் கொண்டாடுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது, அமெரிக்கா இலங்கைக்கு நன்கொடையாக இலங்கை விமானப்படைக்கு ஹெலிகாப்டர்களை வழங்கி இருக்கிறது. அதாவது, உலங்கு வானூர்திகள் 10 உலங்கு வானூர்திகளை வழங்கி இருக்கிறது. இந்த உலங்கு வானூர்திகள் கப்பல் மூலமாக கடந்த 15 அமெரிக்காவினுடைய துறைமுகத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அது நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 24 இலங்கையினுடைய கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் என்று சொல்லி செய்திகள் கசிந்திருக்கின்றன.